Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஊராட்சியை இரண்டாக பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். வெள்ளோடு, சிறுமலை மற்றும் செங்குறிச்சி உட்பட 6 ஊராட்சிகளை இரண்டாக பிரிப்பதாக நாளிதழில் தகவல் வெளியானது. இதையடுத்து ஊராட்சிகளை பிரிப்பதால் தெய்வ வழிபாட்டில் சிக்கல் ஏற்படும் என கூறி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்குறிச்சி ஊராட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சானார்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்து எங்கள் ஊரில் கோயிலுக்கு முத்தாலம்மன், காளியம்மன், பகவதியம்மன், மாரியம்மன், வேட்டாரகன், கருங்கலாண்டி, கல்லூடியான் எல்லா சாமியும் கும்பிட்றோம். 18 பட்டியும் சேர்ந்து கும்பிட்றது செய்வோம். இதை கிராமத்தை பிரித்தா நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சாமி கும்பிட முடியாது. இந்த சாமி கும்பிட்டு நின்று போயிடும். அதனால கிராமத்தை பிரிக்கிறதுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அதனால இங்கே மனு கொடுத்துட்டு போயிருக்கேன். நாளைக்கு கலெக்டரேட்டில் மனு கொடுக்குறேன். பெரிய ஆளெல்லாம் பார்த்து மனு கொடுத்து இதை எல்லா மக்களும், எல்லா ஜாதியினரும் இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லாம் அந்த ஊரில் செயல்பட்டு இருக்கா. பிரியாணி வேணாம்னு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலூர் மாநகர மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் வகையில் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஓட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்ட கழக அலுவலகம் அருகே மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ரஞ்சித்குமார் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் யார் அந்த சார் என்ற வாசகம் பொருந்திய ஸ்டிக்கர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் ஒட்டப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி நகராட்சியுடன் புதுப்பட்டி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முசிறி நகராட்சியுடன் தங்கள் கிராமங்களை இணைப்பதன் மூலம் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கும் என்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் சரிவர கிடைக்காது என்றும் கூறி புதுப்பட்டி ஊராட்சி அலுவலகம் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கேட்டுக்கிறோம், முசிறியோட சேர்த்துட்டாங்கப்பா, டவுனில் சேர்த்துட்டோம்ப்பாங்கிற அதை வச்சு எங்கள் வயிறு வந்துடும். சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சிட முடியுமா? பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்து இந்த விவசாயத்தை மண்ணை தான் எங்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மண்ணை திடீர்னு நீங்கள் அழிச்சிட்டு போகணுங்கிறப்ப நாங்கள் எதையும் சார் அதில் வர்றது தக்காளியோ வெங்காயமோ ஏதோ ஒன்றை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் முசிறியோட சேர்த்துட்டு பொருளாதாரத்துலேருந்து எங்களை மனதளவில் உடலவில் பாதிக்க வச்சு கடைசியில் எங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவீங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பெருமாண்டி ஊராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியுற்றதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் அசூர் புறவழிச்சாலை பூங்காவில் மலைப்போல் கிடந்த குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றியது. நீண்ட நேரமாகியும் எவரும் இதனை கட்டுப்படுத்த முன்வராததால் சாலை முழுவதும் இருள் சூழ்ந்து புகை மூட்டமானது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானதோடு அப்பகுதிவாசிகள் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். ஸ்டாலின் அரசு கழிவு மேலாண்மையை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் சொத்து வரி உயர்த்தியதற்கும் தங்கள் வார்டுகளுக்கு போதிய நிதி ஒதுக்காததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளுக்கும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் விதமாக 71 தீர்மானங்கள் நிறைவேற்றிட நகராட்சி அதிகாரிகளால் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அப்போது தங்கள் வார்டுகளில் அடிப்படை வசதிகளை முறையாக செய்யாமல் பாரபட்சம் காட்டுவதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு 3 மாதங்களுக்கு ஒருமுறை நகர்மன்ற கூட்டத்தை கூட்டி ஒரே நாளில் 71 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் விவசாயி ஒருவர் விஷம் குடித்து இறந்ததற்கு காவல்துறையே காரணம் என கூறி சாலை மறியல் நடைபெற்றது. KK நகரை சேர்ந்த வீரகுமார் என்பவர் விஷம் அருந்தியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மது அருந்திவிட்டு வாகனத்தில் வந்த வீரகுமாரை வழிமறித்த போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் வீரகுமார் விஷம் அருந்தி உயிரிழந்ததாக தெரிகிறது. எனவே இதில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.
சேலம் மாவட்டம் மேச்சேரியிலிருந்து திருப்பதி சென்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அடுத்த மேச்சேரி காவேரி தசனூர் பகுதியைச் சேர்ந்த 14 பேர் திருப்பதிக்கு சென்றிருந்த நிலையில் இலவச தரிசன டிக்கெட் பெறுவதற்காக திருப்பதியில் ஒரு மண்டபத்தின் எதிரே அமர்ந்திருந்த போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த மல்லிகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.